பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வந்த அகதிகளில் 8 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள். லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் 30 வயதுடைய பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களின் மனைவியின் விலை உயர்ந்த ஆடைகள் சம்பந்தமாக புதிய சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வரும் குடியேறிகளை வேறு நாடொன்றுக்கு அனுப்புவது சம்பந்தமாக தான் கற்றுக்கொள்ள இருப்பதாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. வேல்ஸில் பலர் தங்களுடைய வீடுகளை விற்க ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன. பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வந்த அகதிகளில் 8 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்குது. நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 14 படகுகளில் கிட்டத்தட்ட 800க்கு மேற்பட்டவர்கள் பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். இதில் ஒரு படகுல 50க்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கணும். அந்த படகு ஒரு பாறை ஒன்றுக்கு மேலே மோதி அந்த படகு இரண்டாக கிழிந்ததன் காரணமாக அந்த படகிலே இருந்தவர்கள் கடலில் மூழ்கி அதிலே 8 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஏனைய 51 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 6 பேர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பிரான்சிலிருந்து UK நோக்கி வருபவர்களில் இப்படியான உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட இவ்வாறு வருகின்ற அகதிகளினுடைய எண்ணிக்கை குறைவதாக இல்லை. நேற்று கூட மொத்தமாக 14 படகுகளில் உயிரிழந்தவர்களை தவிர 801 பேர் பாதுகாப்பாக UKக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள். கடந்த 4-5 நாட்களாக பிரான்சிலிருந்து யாருமே பிரித்தானியா நோக்கி வந்திருக்கவில்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் 8ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2 படகுகளில் 55 பேர் வந்திருந்தார்கள். அதன் பின்னர் கடந்த 4-5 நாட்களாக யாருமே வரவில்லை. அதன் பின்னர் பெரும் எண்ணிக்கையிலான ஆட்கள் நேற்று 14ஆம் தேதி மொத்தம் 14 படகுகளில் 801 பேர் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சேர்ந்திருக்கின்றார்கள். லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் 30 வயதுடைய பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை 1:17 அளவில் நடந்திருக்குது. லண்டனில் இருக்கின்ற டவர் ஹம்லெட் பகுதியில் இருக்கின்ற டக்கெட் ஸ்ட்ரீட் என்கின்ற இடத்துல பெண் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றது. அந்த இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த பெண்ணுக்கு 30 வயது என்று சொல்லப்படுது. ஏனைய விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்ட போலீசார் இன்னும் ஒரு 30 வயதுடைய பெண் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். அந்த பெண் வழங்கிய தகவலை அடுத்து 38 வயதுடைய இன்னும் ஒரு ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே கைது செய்யப்பட்ட இருவரும் இப்பொழுது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த கொலைக்கான காரணம் இன்னமும் வெளிவரவில்லை. பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய மனைவி விக்டோரியா அவர்களுடைய விலை உயர்ந்த ஆடைகள் சம்பந்தமாக புதிய சர்ச்சை ஒன்று உருவாகியுள்ளது. அதாவது லேபர் கட்சிக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பிலிருந்து, டொனேஷனிலிருந்து இந்த விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கப்பட்டதாக இப்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து வர ஒரு பிரபலமான பத்திரிகை. அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு விலை உயர்ந்த ஆடைகளையும் விலை உயர்ந்த கண்ணாடிகளையும் வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அவற்றினுடைய பெறுமதி 19,000 பவுண்ட்ஸ் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அதாவது லேபர் கட்சிக்கு நிதி உதவி வழங்குபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களிலே லோட் அலி என்பவரும் ஒருவர். அவர் வழங்கிய பணத்திலிருந்து 19,000 பவுண்ட்ஸை எடுத்து அவற்றுக்கு சரியான முறையிலே கணக்கு காட்டாமல் மனைவிக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி இப்பொழுது குறித்த பத்திரிகை பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பல பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருக்கும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த புதிய பிரச்சனை மேலும் அழுத்தத்தை கொடுத்துள்ளது என அவதானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். பிரித்தானியாவில் வாழும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த மாதம் ஹவுசிங் பெனிஃபிட்ஸை நிறுத்தி வைத்திருப்பதாக DWP அறிவித்துள்ளது.
இந்த சம்பவம் பற்றி தெரிய வர்ற தகவல் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, டிடபிள்யூபி வந்து கடந்த ஜூன் மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து கடிதங்களை அனுப்பியது. பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வந்து கடிதங்களை அனுப்பியது. அவர்கள் எந்த பெனிஃபிட்ஸ் எடுத்தாலுமே அவர்கள் வந்து யுனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாறணும் என்று சொல்லி அதற்கான முடிவு திகதி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் என்று சொல்லி ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. அந்த கடிதங்களை பெற்றுக்கொண்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கடிதத்துக்கு பதில் போடாமல் அல்லது யுனிவர்சல் கிரெடிட்டில் சேர்ந்து கொள்வதில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் பொறுப்பில்லாமல் இருந்ததன் காரணமாக இந்த மாதம் அவர்களுக்கு வழங்கப்பட இருந்த ஹவுசிங் பெனிஃபிட்ஸுகள் அனைத்துமே வந்து நிறுத்தப்பட்டுள்ளதாக டிடபிள்யூபி அறிவித்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டிடபிள்யூபி வந்து பல்வேறு விதமான கொடுப்பனவுகளை எடுப்பவர்களை கட்டங்கட்டமாக யுனிவர்சல் கிரெடிட்டுக்குள் மாற்றி வருகின்றது. எனவே அது சம்பந்தமான கடிதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஜூன் மாதத்தில் கடிதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக இந்த செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு கிடைக்க இருந்த ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டிடபிள்யூபி அறிவித்துள்ளது. வேல்ஸில் வசிக்கும் பலர் தங்களுடைய இரண்டாவது வீட்டை விற்பதிலே மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன் எப்போதும் இல்லாத அளவு அதிகளவான மக்கள் இப்பொழுது தங்களுடைய இரண்டாவது வீடுகளை விற்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக 250% அதிகரிச்சிருக்காம். அதாவது கடந்த காலங்களோட ஒப்பிடைக்குள்ள அண்மை காலமாக வந்து 250% அதிகரிச்சாம் இந்த வீடுகளை விற்பவர்களுடைய எண்ணிக்கை. இதற்கான பிரதானமான காரணம் வெல்ஸ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற கவுன்சில் டேக்ஸ் நடைமுறையாகும். அதாவது கவுன்சில் டேக்ஸ் பிரீமியம் என்கின்ற பேரில் வந்து முன்னெப்போதும் இல்லாதவாறு கவுன்சில் டேக்ஸை வந்து அதிகரித்துள்ளது வெல்ஸ் அரசாங்கம். எனவே அதனை அடுத்து வேல்ஸ் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கவுன்சில்கள் அளவுக்கு அதிகமாக கவுன்சில் டேக்ஸை அறவிட்டு பெறுவதாகவும் அப்படி அதிகரித்த கவுன்சில் டேக்ஸின் காரணமாக ஏராளமானவர்கள் தங்களிடமிருந்த இரண்டாவது வீடுகளை இப்பொழுது போட்டி போட்டு விற்க ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிக குறிப்பாக பெம்ப்ரோக்ஷயர் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து 135 பேர் தங்களுடைய இரண்டாவது வீடுகளை வந்து விற்கிறதுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்குது. அது காரணம் வந்து அதிகரித்த கவுன்சில் டேக்ஸ் ஆகும். கவுன்சில் டேக்ஸ் வந்து முதலை விட வந்து 300% அதிகரிச்சிருக்கு சொல்லி சொல்லப்படுது. எனவே வேல்ஸ் பகுதியில் இருக்கின்ற அநேகமான மக்கள் தங்களுடைய இரண்டாவது வீடுகளை விற்பதிலே மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர்களால் வந்து கவுன்சில் டேக்ஸை தங்களால் கட்ட முடியாமல் இருக்கு சொல்லி அவர்கள் வேல்ஸ் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷெஃபீல்ட் பகுதியில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம் பற்றிய சிறிய காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் வந்து தன்னுடைய வேனை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்க்கக்குள்ள இன்னும் ஒரு ஆள் வந்து அந்த வேனை வந்து களவெடுத்து கொண்டு போக முற்பட்டிருக்கிறார். அப்போ அந்த வேனினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஓடி போய் மற்ற கதவை திறந்து அதுக்களால் ஏறி அந்த திருட்டை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட அந்த வேனை வந்து களவெடுத்தவர் வேகமாக அந்த வேனை செலுத்தி அந்த வேனினுடைய உரிமையாளரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போன அந்த காட்சி வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவாகி இருக்குது. குறித்த அந்த வீடியோவை இப்பொழுது பார்ப்போம். பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் அகதிகளை வேறொரு நாட்டுக்கு அனுப்புவது சம்பந்தமாக தான் கற்றுக்கொள்ள இருப்பதாகவும் அது சம்பந்தமான விடயங்களை தான் அறிந்து கொள்ள இருப்பதாகவும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், முதல் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து ருவாண்டா திட்டத்தை கொண்டு வந்தது. யூகேக்குள்ள வந்து சட்டவிரோதமாக வருகின்ற எல்லோருமே வந்து ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி ருவாண்டா திட்டத்தை கொண்டு வந்தது கன்சர்வேட்டிவ் அரசாங்கம். அதுக்கு வந்து லேபர் அரசாங்கம் வந்து மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய முதலாவது கையெழுத்தை வந்து அந்த ருவாண்டா திட்டத்தை வந்து இல்லாமல் செய்கிறதா என்று சொல்லி லேபர் கட்சி அப்பொழுது கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டது. இப்பொழுது அதே போன்றதொரு திட்டத்தை கற்றுக்கொள்வதில் பிரதமர் ஆர்வமாக இருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சம்பவம் பற்றி தெரிய வர செய்தி என்னென்னு சொன்னால், பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாளைக்கு வந்து இத்தாலிக்கு போறார். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். நாளைக்கு நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தையில, அதாவது பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கும்
இத்தாலிய பிரதமர் மெலோனி அவர்களுக்கும் இடையில நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தையில வந்து முக்கியமான விஷயமே இந்த மைக்ரேஷன் தான். அதாவது குடியேறிகளை பற்றித்தான் அவர்கள் முக்கியமாக கலந்துரையாட இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இத்தாலியிட்ட வந்து ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அதாவது ஐரோப்பிய நாடுகளிலேயே அதிகளவு அகதிகள் வந்து சேரும் இடமாக இத்தாலி தான் இருந்தது. இந்த அகதிகளினுடைய வரவு வந்து இத்தாலிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதனை அடுத்து இத்தாலிய பிரதமர் மெலோனி அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தவா என்னன்னு சொன்னா, இத்தாலிக்கு வருகின்ற எல்லோருமே வந்து அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அதுக்கு பிறகு இத்தாலிக்கு வந்த எல்லாரையுமே பிடிச்சு அல்பேனியாவுக்கு அனுப்பப்பட்டது. அல்பேனியாவில் வைத்து அவர்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கை விசாரிக்கப்படும். இதுதான் இத்தாலியினுடைய திட்டம். இதை வந்து இத்தாலி நடைமுறைப்படுத்த தொடங்கியதன் பின்னர் இத்தாலி நோக்கி வரும் அகதிகளினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. எனவே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இத்தாலியினுடைய அந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுகிறது என்பது சம்பந்தமாக தான் கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருப்பதாகவும், அது சம்பந்தமான விஷயங்களை தான் இத்தாலிய பிரதமருடன் கேட்டு அறிந்து கொள்ள இருப்பதாகவும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒரு கருத்து இப்பொழுது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ருவாண்டா திட்டத்தை வந்து இல்லாமல் செய்த பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் எப்படி அல்பேனிய திட்டத்தை வந்து கணக்கில் எடுப்பார், அல்லது எப்படி அதை பற்றி கற்றுக்கொள்றதுல வந்து ஆர்வம் காட்டுவார் என்று சொல்லி இப்பொழுது மிகுந்த சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்குது. நாளை திங்கட்கிழமை பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களும் பிரதமர் மெலோனி அவர்களும் தங்களுடைய சந்திப்பை நடத்தி முடித்ததன் பின்னர் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெறுமென எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.